ஏன்ஷியன்ட் ரோம். ரோம்னோன்னு நமக்கு ஞாபகம் வருது. ஹே சீசர், ஜூலியஸ் சீசர். கிமு 46. இது ரொம்ப 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 முக்கியமான நூற்றாண்டு. கிமு 46. இது பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜனவரி அப்படின்ற மாசம் வந்து நியூ இயரா கிடையாது. இதை அறிவிக்கிறது யாரு அப்படின்னா ஜூலியஸ் சீசர், ஜூலியன் கேலண்டர். இந்த ஜூலியஸ் சீசர் அறிவிக்கிறாரு ஜனவரி 1 தான் வந்து நமக்கு நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஜனவரிக்கு ஏன் ஜனவரின்னு பேர் வந்துச்சு? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஜனவரி அப்படின்றது ஜானஸ் அப்படின்னு ஒரு ரோமன் காட் இருந்திருக்காரு, ரோமானிய கடவுள். அவருடைய பேர்ல இருந்து தான் இந்த ஜனவரின்ற மந்த் வந்துச்சு. இவர் வந்து காலத்தின் கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. இந்த ஜானஸ்க்கு வந்துட்டு 2 தலை. ஃப்ரண்ட்ல ஒரு தலை, ஃப்ரண்ட் ஃபேசிங்ல, பேக்வர்ட் ஃபேசிங்ல ஒரு தலை. நமக்கு வந்து பிரம்மாக்கு எப்படி 4 தலை இருக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து 2 தலை, ஃப்ரண்ட்ல ஒண்ணு, பேக்ல ஒண்ணு ஜானஸ்க்கு. அதாவது அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபியூச்சரை வந்து பார்க்கக்கூடிய முகம் முன்னாடியும், ப்ரீவியஸ் இயரை பார்க்கக்கூடிய முகம் பின்னாடியும் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பாலிசம். இதான் வந்து அந்த ஜானஸ் என்ற கடவுளுடைய உருவமைப்பு. இவர் வந்து காலத்தின் கடவுளா நினைக்கிறாங்க. இவரை வந்து வணங்குறாங்க அந்த நியூ இயர் அன்னைக்கு. எப்படி வணங்குறாங்கன்னா, அங்க ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. வரக்கூடிய வருஷத்துல நாங்க எங்களுடைய கேரக்டரை நல்லா பில்ட் பண்ணுவோம், எங்களுடைய நடத்தையை நல்ல நடத்தையை ஆக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்றது மூலமா அந்த வரக்கூடிய இயர் நல்லா அமையும். அந்த அந்த கான்டெக்டை வந்து அவங்க வந்து நல்லபடியா அவங்க கொண்டு போனாங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. கிட்டத்தட்ட ஒரு கர்மா இஸ் அ பூமராங் கான்செப்ட் தான்.